உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீங்க எதிர்பார்த்ததானா எப்படி பாக்குறீங்க சார்? எப்ப விஜய் குருமூர்த்தியை சந்தித்தாரோ, ஆதவர்ஜனா அதற்கு பின்பு டெல்லி அனுப்பப்பட்டாரோ, அமித்ஷா விஜய்கிட்ட பேசினாரோ, அப்பயே தெரியும் சிபிஐக்கு வழக்கு மாறிடும் அப்படின்றது அப்பயே தெரியும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் வேணும்னு கேட்டாங்க. கேட்காததுக்கு சிபிஐ விசாரணை கொடுக்குறேன்னா இப்ப என்ன அர்த்தம்? 10-11 இன்னொரு அடிமை பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது. மைக்ல இருந்தா வந்துட்டாரு, உங்க விஜய் இங்க விஜய் உயிரென வர உயிர் எடுக்க வந்துட்டாரு. சிங்க எலியாயிருச்சு. எலியா மாட்டிக்கிட்டே நீ இப்ப சோடி முடிஞ்சு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கரூர் நெரிசல் வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீங்க எதிர்பார்த்ததானா எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்பார்த்ததான். ஏற்கனவே எப்ப விஜய் குருமூர்த்தியை சந்தித்தாரோ, எப்ப ஆதவர்ஜனா அதற்கு பின்பு டெல்லி அனுப்பப்பட்டாரோ, எப்ப அமித்ஷா விஜய்கிட்ட பேசினாரோ, அப்பயே தெரியும் சிபிஐக்கு வழக்கு மாறிடும் அப்படின்றது அப்பயே தெரியும். எதிர்பார்த்தது நடந்திருக்கிறது. அரசியலில் விஜய் பிஜேபியிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறார், இல்லை பிஜேபி அவரை கையில் எடுத்திருக்கிறது என்று முடிவாகிவிட்டது. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. விஜய் பற்றி நம்ம பிஜேபி சார்பாக வர்றாரு, பிஜேபி பி டீம் நினச்சிக்கிட்டு இருந்தது பிஜேபியினுடைய டைரக்ட் டீமாக மாறி இன்னைக்கு அவர்கள் வலையில் விழுந்திருக்கிறார், பிஜேபியினுடைய வலையில் விழுந்திருக்கிறார். எப்படி சிபிஐ வைத்து பிஜேபி மற்றவர்களை இயக்கியதோ அதே போல் விஜயும் இனிமேல் இயக்கப்படுவார். எப்படி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அவர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சிபிஐ வலையில் மாட்டி, இல்லைன்னா இடி வலையில் மாட்டி, எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக அமைச்சர்கள் இடி வலையில் மாட்டி எப்படி பிஜேபிக்கு அடிமையாக இருந்தார்களோ அதே மாதிரி விஜயும் இனிமேல் இன்னொரு அடிமை, 10-11 இன்னொரு அடிமை பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது தமிழகத்திலிருந்து. அது விஜய். அது இந்த நேற்று கிடைத்த தீர்ப்பின் மூலமாக உறுதிப்பட்டிருக்கிறது. இதுல அந்த எந்த அடிப்படையில சிபிஐக்கு கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாறுது அப்படின்னா அது ஒரு தமிழக அரசு விசாரிக்கல, இதுல தொய்வு இருக்கு அப்படின்னா மாத்துவாங்க. இதுல ஒரு டிபேட்டிங் பாயிண்டே இருக்குல்ல, என்ன அடிப்படையில சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு வழக்கு மாநில அரசினுடைய கன்சென்ட் இல்லாமல், அதாவது மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ வழக்கு போகணும்னா 3 சர்க்கம்ஸ்டன்சஸில் இது போகும். ஒன்று ஆர்டிகல் 32 வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல், சீரியஸ் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தால் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கன்சென்ட் இல்லாமல் கொடுக்கலாம். இன்னொன்று ஆர்டிகல் 226 படி இன்டர்ஸ்டேட் கான்ஃப்ளிக்டாக இருந்தால், இல்லை நேஷனல் ரேம்பிஃபிகேஷன் ஏற்படும் என்று தெரிந்தால் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றலாம். இது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் பயாஸ்டாக செயல்படுகிறார்கள், அதாவது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால், மாநில அரசினுடைய காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றலாம். இந்த 3 சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் சிபிஐக்கு மாற்ற முடியும். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாநில அரசு விஜய்க்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. விஜயை அரெஸ்ட் பண்ணலை, விஜய் எஃப்ஐஆரில் போடலை, புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணலை, ஆதவர்ஜனா அரெஸ்ட் பண்ணலை, நிர்மல்குமார் அரெஸ்ட் பண்ணலை, ராஜ்மோகனை அரெஸ்ட் பண்ணலை, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணலை, ஆதரவாக இருந்திருக்கு. விஜய்க்கு பெர்மிஷன் 2 குறுகலான இடத்த கேட்டிருக்காங்க, பெரிய இடத்த அலர்ட் பண்ணி கொடுத்துருக்கு போலீஸ். அந்த பெரிய இடத்துல பெரிய நீளமான ரோடு, மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது, எங்கே வேணாலும் எக்ஸிட் பண்ணி போகலாம். ஏற்கனவே எடப்பாடி நடத்தின இடம், இத்தனையும் இடத்த அலர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பெர்மிஷன் வாங்கினது 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஆனால் வர்றேன்னு சொன்னது புஷி ஆனந்த் 12 மணிக்கு விஜய் வந்துடுவாருன்னு சொல்லி பேட்டி கொடுத்து அனௌன்ஸ் பண்ணது புஷி ஆனந்த். அப்போ 12 மணினா காலையில் 8 மணிலேருந்து கூட்டம் கூடியிருக்கீங்க. 12 மணிக்கு வரல, 3 மணிக்கு வரல, 4 மணிக்கு வரல, 5 மணிக்கு வரல, 6 மணிக்கு வரல, 7 மணிக்கு வரல. கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு. இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு களத்தில் ஒருத்தருமே இல்லை. புஷி ஆனந்த் இல்லை, ஆதவர்ஜனா இல்லை, நிர்மல்குமார் இல்லை, யாருமே இவங்க இல்லை. அந்த பாவம் சின்ன பையன் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும்னு தெரியல. கூட்டத்துக்கு பஸ்ஸு தான் பெரிய படகு மாதிரி பஸ்ஸை கொண்டாந்து உள்ளே நுழைச்சா அந்த கூட்டம் நெறிஞ்சு தள்ளிடுமேன்னு சொல்லி போலீஸ் கவலைப்படுறாங்க. போலீஸ் போய் சொல்கிறாங்க 50 மீட்டருக்கு முன்னால் இல்லைங்க, கூட்டம் தாங்காது. இத்தனைக்கு 4:30 மணிக்கே
2-3 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. 4:30 மணிக்கு போலீஸ் வந்து போய் இன்டிமேட் பண்ணுது, நீங்கள் இதை ரத்து பண்ணால் ரத்து பண்ணியிருக்கேன், இல்லைன்னா வர முடியாது. அதை எப்படி ரத்து பண்ண முடியும், நாங்கள் வந்து தீர்வோம்னு சொல்லி வராங்க. மைக்கில் இருந்தால் வந்துட்டார், உங்கள் விஜய் இங்கே விஜய் உயிரென வரவான உயிர் எடுக்க வந்துட்டே இருக்காரு. அப்போ வரும்போதும் பயங்கரமான கூட்டமாக இருக்குது, நீங்கள் நில்லுங்கன்னு 50 மீட்டருக்கு முன்னால் நிறுத்திக்கோங்க, அங்கே போக வேணாம், போனால் கூட்டம் தள்ளுமுள் நெரிசலாகிடும், ஏற்கனவே தண்ணி இல்லாமல் கிடக்குங்க அப்படின்னு சொல்லி இத்தனையும் சப்போர்ட் பண்ண போலீஸ். உன் கண்ணு முன்னால் 30 பேர் செத்து விழுகிறான், அப்போ நீ தப்பி ஓடுற, தப்பி ஓடுற உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னை திருச்சி வரைக்கும் கொண்டாந்து விட்ட போலீஸ், நீ போன பிறகு உன் மேலே எஃப்ஐஆர் போடாத போலீஸ், இன்ன வரைக்கும் உன்னை அரெஸ்ட் பண்ணாத போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். இந்த தமிழ்நாடு போலீஸ் விஜய் கிசான் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. எதுவும் சப்போர்ட்டாக இருந்திருக்கு? சட்ட ஒழுங்கு நிலைநாட்டிக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? நேரம் வழக்கு பதிவு செஞ்சு. கும்பகோணம் ஸ்கூலில் குழந்தைங்க தீப்பிடிச்சு செத்தாங்க தெரியுமா? கும்பகோணம் ஸ்கூலு 93 குழந்தைகள் 93 குழந்தைங்க செத்தாங்க. இதை வந்து கரஸ்பாண்டா தீ வச்சாரா? இல்லை சார். ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ ஏதோ ஒரு யாரோ தூக்கி போட்டு போனது, தீ குடிச்சு செத்தாங்க. அரெஸ்ட் பண்ணது யாரை அரெஸ்ட் பண்ணீங்க? கரஸ்பாண்டை அரெஸ்ட் பண்ணீங்க. சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பஸ்ஸில் போகும்போதும் படி கட்டு உடஞ்சி கீழே ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னு சொல்லி டிரைவரை அரெஸ்ட் பண்ணீங்க. யாரை அரெஸ்ட் பண்ணீங்க? அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்டை அரெஸ்ட் பண்ணீங்க. என்னங்கடா நியாயம் அது? என்னது? ஆர்கனைசர் தான் பொறுப்புன்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அங்கு ஏற்படக்கூடிய சேதங்களுக்கும் அதனுடைய பாதிப்புகளுக்கும் யார் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் பொறுப்பாக்கப்பட வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவை தமிழக காவல்துறை மீறி இருக்கு. அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணாமல் உன்னை அரெஸ்ட் பண்ணி அன்றைக்கே வந்து அருணாக்கர் அத்து உள்ளே வச்சுருந்தா, நான் அந்த 6 பேரை விஜய் உட்பட 6 பேரை உள்ளே வச்சுருந்தா, இன்றைக்கி உனக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லி நீ போய் சிபிஐ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீ. நீ இதே முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஒரு பொறுப்பான முதலமைச்சர் என்ன சொன்னார்? உடனடியாக செந்தில் பாலாஜியை போக சொன்னார். 10 நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி போயிட்டார். செந்தில் பாலாஜி போன இடத்துல நீ போய் நின்றுருந்தீங்கன்னா நீ தலைவனாக இருப்பில்ல? இல்லையா? நீ எதுக்கு இப்போ பின்னங்கால் பின்னடிச்சு ஓடிட்டு எங்களை காவல்துறையை காவல்துறை சொன்னதெல்லாம் நீ காவல்துறை சொன்னதெல்லாம் நீ கேட்டியா? காவல்துறை சொன்ன 22 கண்டிஷன் நீ கேட்டியா? 22 கண்டிஷன் நீ ஒத்துக்கிட்டியா? நீ காவல்துறை 50 மீட்டருக்கு முன்னால் நில்லுன்னு சொன்ன கேட்டியா? நீ கேட்டு நின்னியா? வந்து உன் பஸ்ஸோட வந்து தானே போதனை, நீ கூட்டத்தில் மோதி தானே கூட்ட நெரிசலை உருவாக்குன. காவல்துறை உன் கண்ணு முன்னால் சொன்ன எதையாவது நீ கேட்டியா? நீ காவல்துறை டயத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்களே, கேட்டியா? நீ காவல்துறை உன்னை யாராவது சொன்னாங்க போன்னு சொன்னோன்னு போயிட்டியாக. நீ நல்ல தலைவனாக இருந்திருந்தா நீ கரூரில் போய் நின்றுருந்தேன்னா நீ நல்ல தலைவர். நீ நடிகன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு, நீ நடிகன், யுவர் அன் ஆஃப்டர் ஆல் நடிகன், அவ்வளோதான். அதான் இன்றைக்கி வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சா? அப்போ நீ இத்தனையும் செய்த காவல்துறை, தமிழக முதல்வர் வந்து என்ன சொன்னார்? அங்கேருந்து செந்தில் பாலாஜி அனுப்பி அங்கே களத்தில் போய் நிற்க சொன்னார். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. எல்லாரையும் பார்த்து ஒட்டுமொத்த செலவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கணும்னு சொன்னார். நம்பிக்கை கொடுத்தாரு. தைரியமாக இருங்கன்னு சொன்னார். அன்பில் மகேஷ் போனார், அனுப்பிவிட்டார். சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் அனுப்பினார். 3 மாவட்ட ஆட்சியர்கள் அனுப்பினார். ஒரு மெடிக்கல் டீமையே கொண்டாந்து நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மக்களுக்கு அந்த உணர்வுகளை தூண்டாமல் மக்களுக்கு ஆற்றுமைப்படுத்தி அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இத்தனையும் செஞ்சுட்டு முதல்வர் என்ன சொன்னார்? நான் அதை அரசியலாக்க விரும்பலை. எந்த அரசியல் தலைவரும் தன் தொண்டர்களோ பொதுமக்களோ சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் என்று அரசியல் பண்ணாமல் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வர் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கிறாரு. போலீஸை வச்சு நினச்சிருந்தா பஸ்ஸை அன்னைக்கு இங்கேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்கலாம், பறிமுதல் பண்ணியிருக்கலாம். பஸ்ஸில் கூட அத்தனை 18 டிவி சினிமாவுக்கு ஜனநாயகன் படத்துக்காக உள்ள ஷூட்டிங் நடத்தியிருக்க. நீ அரசியல் யாத்திரைன்னு வந்துட்டு பிரச்சார மேடைன்னு வந்துட்டு ஜனநாயகம் படம் ஷூட்டிங் நடத்தியிருக்கேன். 18 கேமரா வச்சு எடுத்திருக்கேன், 8K கேமரா வச்சு 60 ட்ரோன்ஸை வச்சு ஷூட்டிங் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கணுமா இல்லையா? அவனையா இத்தனையும் செய்யாமல் விட்ட தமிழக அரசு தானே குற்றவாளி. இப்போ இத்தனையும் யார் தமிழக அரசு யாருக்கு சார்பாக இருந்திருக்கு? விஜய்க்கு சார்பாக தான் இருந்திருக்கு. விஜய்க்கு சார்பாக இருந்த தமிழக அரசு தமிழ்நாடு காவல்துறையை நீ போய் எங்கே போய் காட்டி கொடுத்துருக்க? சுப்ரீம் கோர்ட்டில் போய் காட்டி கொடுத்து யார் வலையில் விழுந்திருக்க? அமித்ஷா வலையில் விழுந்திருக்க. அமித்ஷாவுடைய சிபிஐ ட்ராப்பில் விழுந்திருக்க. ட்ராப்பில் சிக்கிய எலியாயிட்ட. புலி வந்து எலியாயிடுச்சு, சிங்கம் வந்து எலியாயிடுச்சு. எலியா மாட்டிக்கிட்டே நீ இப்போ அங்கே போய் விழுந்தியா? நீ உன்னை இவ்வளோ வச்சுட்டாங்களா? சோழி முடிஞ்சா நீ? அப்போ அங்கே என்ன அர்த்தம்? அப்போ நீ வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கணும்? நான் 3 பாயிண்ட் சொன்னேன். 3வது பாயிண்ட்டு
தமிழ்நாடு போலீஸ் செயல்பாட்டில் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டது என்று எங்க ஆதாரம் இருக்கு? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டு இதை கேஸை சிபிஐக்கு மாற்றிச்சு? அந்த சீஃப் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி என்ன கேட்டார்? சென்னையினுடைய தனி நீதிபதி செந்தில்குமார் எந்த அடிப்படையில் எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டார் அப்படின்னு கேட்டார்ல. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டார்? நீ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு உத்தரவிட்ட? நீ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு உத்தரவிட்ட? தாவேக்காரன் சிபிஐ விசாரணை கேட்கலாம். எங்களுக்கு நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வேணும்னு கேட்டாங்க. சிபிஐ விசாரணை பற்றி கேஸை கேட்கல. சிபிஐ விசாரணை கேட்காததுக்கு சிபிஐ விசாரணை கொடுக்குறேன்னா இப்போ என்ன அர்த்தம்? யார் சொல்லி கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்ததனுடைய பேசிஸ் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அந்த பேசிஸ் என்ன? நீ ஹைகோர்ட் நீதிபதி டெக்னிக்கலாக டிவிஷன் பெஞ்ச் அங்கே ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் மதுரை. நீ பண்ணேன்னு கேட்டது நியாயம். இவர் எதுக்கு அதை எடுத்தாருங்க? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கூட்டம் நடத்துறதுக்கான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரோட நிற்கணும். கருத்து சொல்கிறத தடை எப்படி பண்ணுவீங்க? நீதிமன்றம் எல்லா கேஸ்லையும் கருத்து சொல்லுது. கருத்து சொல்கிறதுல என்ன தடை பண்ண முடியும்? எஸ்ஐடி நீ எப்படி அமைக்க போச்சு அப்படின்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமைக்க போட்டீங்க இவர் கேட்குறீங்கல்ல. நீங்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சிபிஐ கேஸ் போட்டீங்க? பிரைமரி ஃபேஸ் எவிடன்ஸ் என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? சரி, யார் கேட்டு நீங்கள் சிபிஐ கமிஷன் போட்டிருக்கீங்க? அதில் அந்த மோசடியாக 2 பேர் சேர்த்திருக்கிறாங்க. ஆமாம், அது கூட கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தை ஏமாத்தின மாதிரி தான். அதையும் கண்டுகிட்ட மாதிரி. ஃபோர்ஜரி பெட்டிஷன். அது 3 பேர் போட்டதில் 2 பேர் பெட்டிஷன் ஃபோர்ஜரி பெட்டிஷன் ப்ரூவ் ஆகி உங்களுக்கு இமெயில் வேறு தமிழ்நாடு யூனியன் ஜேர்னலிஸ்ட் இமெயில் வேறு அனுப்பியிருக்காங்க. யார்? அந்த கரிகாலன் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற பையன் அங்கே போய் விசாரித்து இமெயில் அனுப்பியிருக்காங்க. இங்கே கோர்ட் இவங்களும் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. யார்? கவர்மெண்ட்டும் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க நேரடியாக வர்றாங்க. அதுக்குள்ளே இன்னும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ ஃபோர்ஜரி பெட்டிஷனை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, அதுவும் தமிழ்நாடு போலீஸ் ஒருதலை பட்சமாக செயல்பட்டது என்ற மெட்டீரியல் எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை. கம்ப்ளைண்ட் யாரும் சொல்லலை. ஒரே ஒரு ஆள் தாவேக்கால இந்த பிரபாகரன் ஒரு பையன் பெட்டிஷன் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க அதை ஒரு பையன் 3 போட்டதில் ஒருத்தன் பெட்டிஷன் போட்டேன்னு வீடியோ சொல்கிறான். 2 பேர் ஃபோர்ஜரி பெட்டிஷன். அப்போ ஃபோர்ஜரி பெட்டிஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் கேட்டதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தையே நீ கொஸ்டின் பண்ணுற. கொஸ்டின் பண்ணால் கூட பரவாயில்ல. தமிழ்நாடு போலீஸு தப்பாக நடந்துருவான். தமிழ்நாடு போலீஸு போட்ட எஸ்ஐடி சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீ ஒரு நீதிபதி அமைக்கிறீங்க. நீதிபதியில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை போடுறீங்க. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸ் தமிழ்நாடு கேடராக இருக்கணும், ஆனால் தமிழராக இருக்கக்கூடாதுன்றீங்க. அப்போ என்ன? இப்போ சுப்ரீம் கோர்ட் என்டையர் சிவில் சர்வீஸ் சிஸ்டத்திலேயே சந்தேகப்படுதா? என்டையர் சிவில் சர்வன்ஸே சந்தேகப்படுதா? அப்படின்ற கேள்வி வரும்ல. அந்த கேள்வி கேட்பாங்களா இல்லையா? 3வது, இந்த உத்தரவை பிறப்பிக்கிறீங்க. அப்போ இந்த உத்தரவை பிறப்பித்து சிபிஐயும் சந்தேகப்பட்டு சிபிஐக்கு மேலே ஒரு நீதிபதியை போட்டு அந்த நீதிபதிகிட்ட ரிப்போர்ட் கொடுன்னு சொல்கிறேன். இந்த ரிப்போர்ட் கொடுத்து 3 மெம்பர் கமிஷன் போட்டிருக்கீங்க. 3 மெம்பர் கமிஷன். அப்போ சிபிஐ விசாரணை பண்ணி அந்த சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு மேலே ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்கீங்க. என்ன அவுட்கம் வரப்போகுது? ஹாத்ராஸ் 121 பேர் இறந்தாங்க. உத்தரப்பிரதேச அரசு 3 மெம்பர் கமிஷன் என்கொயரி போட்டுச்சு. ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் 3 பேர் போட்டாங்க. 121 பேர் இறந்தாங்க, 150 பேர் காயமடைஞ்சாங்க. கடைசி ஃபைண்டிங் என்ன தெரியுமா? இதில் போலே பாபா அவருடைய சத்சங்கு தான் போனவங்க எல்லாரும் இறந்தவங்க எத்தனை பேரும். போலே பாபா இதில் ரெஸ்பான்சிபிளே இல்லை. போலே பாபாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போலே பாபா காப்பாற்றப்பட்டார். இதுதான் ஃபைண்டிங். யார் பலியாக்கப்பட்டா? அந்த ஆர்கனைசர்ஸ், சேவாதல் வாலண்டியர்ஸ் பண்ண எரர், மிஸ்மேனேஜ்மெண்ட். இட் இஸ் அன் எரர் நாட் கில்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? எரர் நாட் கில்ட்னா அவங்க மேலேயும் தப்பு இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ். 3வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோ லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒழுங்காக ப்ரொசீஜர் என்ன, செக்யூரிட்டி ஒழுங்காக இருக்கா, வாலண்டியர்ஸ் யார் செக் பண்ண தவறுனாங்க, வாலண்டியர்ஸ் ஆத்தரைஸ்டு வாலண்டியர்ஸா இல்லையா, சேஃப்டி செக்யூரிட்டி ஒழுங்காக இருக்கா, இதெல்லாம் பார்க்க தவறி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸஸ் விட்டாங்க. அதுவும் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கடைசியில் செத்தவன் 121 பேரும் அல்வா, 121 உயிரும் மயிறு. செத்தவன் 121 உயிரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயிர் என்பது இவர்களுக்கு ஒரு சாதாரண எறும்பு மாதிரி, எறும்பை நசுக்கினது மாதிரி.
இவர்கள் அந்த 121 உயிருக்கு எந்த மதிப்பும் கிடையாது. நீயா போய் நீயா செத்தா இருக்கு நாங்கள் என்னடா பண்ணுவோம்ட்டான். நீ ஒரு ஆடு மாடு மந்தடா, நீ ஒரு ஈலையும் கேவலமான பிறவி. நீ உனக்கு எதுக்கு நீதி? உன் உயிருக்கு என்ன வேல்யூ? அமெரிக்கன் சோல்ஜர் ஒருத்தனை தொட்டா ஒட்டுமொத்த அமெரிக்க ராணுவம் எதிர்த்து போராடும். இங்க இந்தியாவுடைய மக்கள்ல ஒருத்தன் செத்தா கேட்கறதுக்கு நாதி கிடையாது. நீதிமன்றம் அகைன்ஸ்டா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் அகைன்ஸ்டா இருக்கு, போலீஸ் அகைன்ஸ்டா இருக்கு. ஆர்கனைஸ் பண்றவன் யாருக்காக போய் செத்தானோ அவன் அகைன்ஸ்டா இருக்கான். அவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. எவன் வேணாலும் கூப்பிடலாம், எவன் வேணாலும் கொல்லலாம், எவன் வேணாலும் இது பண்ணலாம். இதுதான் வந்து இந்தியாவுடைய பரிமாற்றம். இது வரைக்கும் சிபிஐ எடுத்த கேஸ் ஏதாவது புருவாகி கன்விக்ஷன் எத்தனை ஆயிருக்கு சொல்லுங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சு? சிபிஐ கேஸ் சொல்லுங்க. இப்படி வரிசையா விஷ்ணு பிரியா கேஸ் என்னாச்சு? சிபிஐ போய் எத்தனை கேஸ் வரிசையா சிபிஐ போச்சு. ஊத்தி மூடப்படும். இதே ஆதவர்ஜனா விஜய் என்ன சொன்னாங்க? ஆதவர்ஜனா என்ன சொன்னாப்புல? சிபிஐக்கு போனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி நெக்ஸஸ் தான், அடிமை தான் சிபிஐ. சிபிஐ போனால் 5 வருஷம் டிலே ஆகும், கேஸ் ஊற போடும், கேஸ் அதோட முடிஞ்சு போயிடும். குற்றச்சாட்டு சொன்னவங்க தானே அவங்க. விஜய் என்ன சொன்னார்? நாங்கள் சிபிஐக்கெல்லாம் போய் ஏன் ஓடி ஒளியுறீங்க? ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்னால் ஏன் ஓடி ஒளியுறீங்க? இந்த அஜித்குமார் கேஸில் ஏன் ஓடி ஒளியுறீங்க? நீ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க, ஒரு நீதிமன்ற நீதிபதியை வச்சு எஸ்ஐடி போடுங்க, அதை போட்டு விசாரணை பண்ணுங்க. சொன்னது யாரு? இதே விஜய் தானே. நீ சொன்ன வார்த்தையே நீ காப்பாற்ற முடியல உன் கேஸில். உனக்குன்னு பிரச்சனை வந்த உடனே சிபிஐட்ட போய் விழுகிற, அமித்ஷா காலில் போய் விழுகிற, குருமூர்த்தி காலில் போய் பிடிக்கிற, பிஜேபி காலில் போய் விழுகிற. நீ இதில் என்ன மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? மக்கள்லாம் முட்டாளல, பார்க்குறவங்களாம் இழிச்ச வேணாம் முட்டாள. அப்போ அங்கே போய் விழுந்து கொள்கை எதிரின்னு எவனை சொன்னீங்க அவன்கிட்ட போய் அடவு வச்சிட்டேன். நான் கூட கோவப்பட்டேன். முதல்வர் வந்து ஆக்ஷன் எடுக்கல, ஜெயலலிதா இருந்த நேரம் அண்ணா கை ரத்து உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டேன். முதல்வர் வந்து இன்னைக்கு அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எடுத்த எஸ்ஐடி ரத்து செய்யப்பட்டிருக்கலாம், ஒரு நபர் கமிஷன் ரத்து செய்யப்பட்டிருக்கலாம். கேட்காமையே சிபிஐ தலையிடுது. சிபிஐ விசாரணை கேட்காமையே சிபிஐ தலையிடுது. போலியான மனுக்களை வைத்து சிபிஐ விசாரணை சொல்லுது. அப்போ இத்தனையும் பண்ணி சிபிஐ வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு சட்டத்தில் பிரகாரம் இவர் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கோபம் இருக்கு. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து விஜயை எக்ஸ்போஸ் பண்ணி பிஜேபியினுடைய வலையில் விழுவதற்கு விரட்டி இருக்காரு. பிஜேபியோட வலையில் விழுந்துட்டா அங்கே கொண்டு மாட்டி விட்டாச்சு. இனி அரசியல் ரீதியாக விஜய் சாப்டர் க்ளோஸ். இனிமேல் வந்து விஜய் வந்து அரசியல் ரீதியாக எந்திரிக்க முடியாது. மக்கள் மத்தியில் நான் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்ல முடியாது. கொள்கை எதிரின் காலில் விழுந்த விஜய் இனிமேல் வந்து அதை கிளைம் பண்ண முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அதிமுக ஒருத்தன் கொடியாட்டின உடனே எடப்பாடி புலகாங்கிதம் அடைகிறாரு. அதுவும் அவன் கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு ஒரு கொடியாட்டிட்டு, அப்போ எந்த அளவிற்கு அதிமுக எடப்பாடி நம்ம ஜெயிக்க முடியாது என்ற உண்மைய நிலையை உணர்ந்து கொண்டார் என்று தெரியுது. அவருக்கு தேவை இப்போ விஜய். அப்போ அதற்கு கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி வந்து விஜயை மாட்டி ஆதவர்ஜனா மூலமாகவும் பிஷியானது மூலமாகவும் விஜயை வந்து கொலைக்கேசில் மாட்டி இன்றைக்கி கொண்டாந்து சிபிஐ விசாரணையில் கொண்டு நிறுத்திட்டான். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த சிபிஐ விசாரணையை இவங்க வந்து அடிப்படையிலேயே பெட்டிஷனே ஃபோர்ஜரி பெட்டிஷனில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். அதுக்கு தான் பிரபாகரன் ஒருத்தனை கொண்டாந்து கொடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சொல்லி அவனை இது பண்ணுறாங்க. ஏற்கனவே 2 பேர் ஃபோர்ஜரின்னு அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸிலே அதிலே சொல்லிட்டாங்க. அவசரப்பட்டு கொடுத்த இந்த தீர்ப்பு இது வந்து காலம் பதில் சொல்லும். அந்த காலத்தினுடைய பதில் சொல்ல வேண்டிய நிலையில் அந்த சிபிஐயை கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா அவனுடைய கையில் விஜயனுடைய குடிமீ சிக்கி விட்டது. சோழி முடிஞ்சு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.